ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ராமாயணம் 100 கோடி ஸ்லோகங்களை உடையது. அதாவது 100 கோடி ஸ்லோகங்களை எழுதப்பட்டிருக்கிறது ராமாயணம். ஆனால் நமக்கு கிடைச்சது 24,000 தான். அந்த 100 கோடி ஸ்லோகங்களும் நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 24,000 தான். அது எப்படி? நாரதன் மூலமாக, வால்மீகி, அதாவது ரத்னாகர் மூலமாக, வால்மீகி மூலமாக நமக்கு கிடைச்சது இந்த 24,000 தான். இந்த 100 கோடி ஸ்லோகம் என்னாச்சுன்னா, கிடைக்கும்போது இந்த பிரம்மாட்ட தேவர்கள்லாம் போய் கேட்டார்கள், இந்த 100 கோடி ஸ்லோகம் எங்களுக்கு தான் வேணும், இந்த ராமாயணம், இந்த 100 கோடி ராமாயணமும் எங்களுக்கு தான் வேணும், ராமாயண ஸ்லோகம் எல்லாம் அப்படின்னு போய் கேட்டார்கள். அதே மாதிரி அடுத்தாப்புல இந்த மனிதர்கள் அவங்கெல்லாம் போய், இல்லை இல்லை, இந்த 100 கோடி ஸ்லோகமும் எங்களுக்கு தான் வேணும், நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பு, எங்களுக்கு தான் வேணும் இந்த ராமாயணம், 100 கோடி ஸ்லோகம் எங்களே வேணும்னு கேட்டாங்க. அடுத்தாப்புல ராட்சர்கள், அதாவது அரக்கர்கள் இருக்கார் இல்லையா, அந்த அரக்கர்கள் எல்லாம் சென்று, இல்லை எங்களுக்கு தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் இந்த மாதிரி தங்களுக்குள்ளார சண்டையிட்டு கொண்டார்கள். இந்த 100 கோடி ராமாயணம் எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் வேணும், எங்களுக்கு வேணும். அப்போ என்னாச்சுன்னா, பிரம்மா சொன்னாரே, இதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், வைகுண்டத்துக்கு போய் அங்கே மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்கலாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பிரம்மாவும் சேர்ந்து, அப்புறம் இந்த அரக்கர்கள், அப்புறம் மனிதர்கள், அப்புறம் சஜ்ஜனங்கள், அப்புறம் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து மகாவிஷ்ணுகிட்ட போய், வைகுண்டத்தில் இருக்கிற மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டார்கள். மகாவிஷ்ணு என்ன சொன்னார்னா, அவரே ராமாவதாரமாக எடுத்திருக்கார், அவரே இதை என்னப்பா எப்படி பண்ணுறது, பங்கீடு பண்ணுறது தெரியுமா, தெரியும், ஆனாலும் அவரே ராமாவதாரமாக வரப்போகிறாரு, அவரே வந்திருக்காரு, அவரே சொல்ல முடியுமா? அதனால் என்ன பண்ணார்னா, அவர் இது நான் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான்கிட்ட, மகாதேவன் சிவபெருமான்கிட்ட போய் தான் நம்ம என்ன பண்ணோம், இதை சிவன்கிட்ட சொல்லணும், வாங்க எல்லாருமா சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போகலான்ட்டு அந்த 100 கோடி ஸ்லோகங்களோட பிரம்மா, மகாவிஷ்ணு, அப்புறம் தேவர்கள், அப்புறம் சஜ்ஜனங்கள், அப்புறம் அரக்கர்கள் எல்லாருமா சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுகிறார்கள், எங்களுக்கு தான் இது தேவை, எங்களுக்கு தான் இந்த ஸ்லோகம் வேணும், எங்களுக்கு தான் இந்த 100 கோடி ஸ்லோகம் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, 3 பேருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி, அதாவது பங்கீடு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, இந்த 100 கோடி இருக்கு இல்லையா, அதில் 30 கோடின்னு சொல்லி 3 பேருக்கும் கொடுத்தாச்சு. மீதி எவ்வளவு? 10 கோடி. 90 கோடி பண்ணி 10 கோடி தானே. அந்த 10 கோடியில் திருப்பி 3 கோடின்னு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த எவ்வளோ 1 கோடி இருக்கு, 1 கோடியில் திருப்பி 3 கோடின்னு கொடுத்தாச்சு. சரி, 30,000, அதாவது 30 லட்சம், 30 லட்சம், அப்புறம் 10 லட்சம் இருக்கு. அந்த 10 லட்சத்தில் திருப்பி என்ன பண்ணுறாரு, 3 லட்சம்னு கொடுத்து இப்படியாக செஞ்சு கடைசி என்ன ஆகுதுன்னா, 100 ஸ்லோகம் இருக்கு. அந்த 100 ஸ்லோகத்தை என்ன பண்றாருன்னா, சிவபெருமான் 300 அப்படின்னு கொடுத்து, மீறி எவ்வளவு இருக்கு, 100 இருக்கு. அந்த 100 திருப்பி 30 கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, 10 இருக்கு, அந்த 10லயும் 3 கொடுத்தாச்சு. கடைசியில என்ன இருக்கு, ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு. அந்த ஸ்லோகம் என்ன, ஒரு வரி ஸ்லோகம். அதாவது நம்ம அது என்னன்னா, அனுஷ்டுப் சந்தகான்னு சொல்றது. அனுஷ்டுப் சந்தகம் ஞாபகம் வருதா? சகசநாமத்தை சொல்லலையா, விஷ்ணு சகசநாமத்தில் அனுஷ்டுப் சந்தான்னு சொல்லுவீங்களே, ஞாபகம் இருக்கா? அதே அனுஷ்டுப் சந்தகம் தான். அனுஷ்டுப் சந்தஸ்னா என்னன்னு கேட்டா, அதாவது அந்த ஒரு வரி இருக்கு இல்லையா, அந்த ஒரு வரி 32 எழுத்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு வரியிலையும் 32 எழுத்து. அதான் இப்போ 4 அடியார்னா, அது திருக்குறள்னா 1.5 அடி, 4 அடியார் 4 அடிகளை கொண்டது அப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா தமிழில். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துலேயும் இந்த காயத்ரி மந்திரம் அதே மாதிரி, அதுக்கு அதான் சந்தஸ்ன்னு சொல்லுவோம், சந்து. அந்த அதே மாதிரி 32 அனுஷ்டுப் சந்தன 32 எழுத்துக்களை கொண்ட வரி. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தேவர்களுக்கு கடைசியாக இந்த ஒரு வரி தான் பங்கு பண்ணும். இந்த 100 கோடி ஸ்லோகத்தில் கடைசியாக இந்த ஒரு வரியை தான் என்ன பண்ணோம், பங்கு போடணும். பங்கு போடும்போது எல்லாருக்கும் கொடுக்கும்போது எவ்வளோ இருக்கு,
10, அதாவது 32 எழுத்துக்கள் இருக்கியா, 32 எழுத்துல முதல் 10 எழுத்து தேவர்களுக்கு, அடுத்த 10 எழுத்து சஜ்ஜனங்களுக்கு, அடுத்த 10 எழுத்து யாரு கொடுத்தாச்சு, அரக்கர்கள் கொடுத்தாச்சு. ஆக 30 எழுத்த 3 10, மீதி 2 எழுத்து இருக்கு. அதுக்கும் போட்டி போடுறாங்க, எனக்கு அந்த 2 எழுத்து வேணும். அதை எப்படி கொடுக்க முடியும்? சரி சரி, உங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, இந்த 2 எழுத்து மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. அந்த 2 எழுத்து தான் என்ன, ராமா. ஆக இந்த மாதிரி இந்த ராமாயணத்துல ராமனுடைய மகிமை, ராம நாமத்துக்கு தான் அதிகம் மகிமை. ராமநாமம் நம்ம சொல்லுவேன் மகனால் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதனால தினமுமே என்ன சொல்லணும், ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு இது தாரக மந்திரம். டெய்லி நம்ம ராமநாமம் சொல்லணும்னா நமக்கு எல்லா இதுவும் கிடைச்சிடும். எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய மூர்த்தி இருப்பார். எத்திர குணாதி கீர்த்தனம், எங்கெல்லாம் ராமனுடைய கீர்த்தனம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் ராமாயணம் பாராயணம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமார், அதான் அஞ்சரை மைந்தன் ஆஞ்சநேயர் அங்கே இருப்பதாக. ஆக இந்த ராமா சொன்னாலே போறோம், ஒரு தேடி வந்துருவார். ஆக இந்த 2 எழுத்து மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி 2 எழுத்து தானே வச்சுங்க அப்படின்றது. கடைசியில் பார்த்தா அந்த 2 எழுத்து என்ன, ராமா. ஆக இந்த 100 கோடி ஸ்லோகத்தில் நமக்கு கிடைச்சது 24,000 தான். மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா எல்லாரும் என்ன பண்ணும், ராமநாமம் ஜபித்து கொண்டே இருக்கணும். ராமநவமிக்கு மட்டும் இல்லை, தினமுமே ஒரு மணி நேரம் வீட்டில் உட்காந்து ராமநாமம் சொல்லிகிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். எந்த விதமான சந்தேகம் ஐயம் கிடையாது. முடிஞ்சவா வீட்டில், உங்கள் வீட்டில் ராமாயண புக் இருந்ததுன்னா அதில் ஒவ்வொரு சாப்டர் இல்லை, ஒரு சாப்டர் முடியலையா அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்லோகமாவது நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.